الحمد لله الواحد الأحد. الحمد لله فرد الصمد. الحمد لله الذي لم يتخذ صاحبة ولا ولد. اللهم صل على محمد في الأولين. اللهم صل على محمد في الآخرين. اللهم صل على محمد في ملأ إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا جعلنا خليفة في الأرض فاحكم بين الناس. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الخوف أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுடைய விருதமான ஒரு மாளிகையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனை ஞாபகப்படுத்துறதுக்கு, அவனை பத்தி பேசுறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தௌஃபீக் தந்திருக்கு. உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தௌஃபீக் என்றது இது அவனுடைய கையில மட்டும்தான் இருக்கு. இது யாருக்கும் எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. தௌஃபீக் என்னது, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு ஒரு மனிதருக்கு அனுமதி கொடுக்கிறது அவரு அந்த பாவத்திலிருந்து விலகிறதுக்காக. அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு ஒரு மனிதனுக்கு அனுமதி கொடுக்கிறது அவர் அந்த அமல 2 ரகாத்த ஒரு தஸ்பீஹ அந்த குர்ஆன ஓதுறதுக்கு அனுமதி கொடுக்கும். இதுக்கு தான் தௌஃபீக் என்று சொல்றாங்க. உலமாக்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எழுதுறாங்க, தௌஃபீக் என்றா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 விடயங்களின் மூலமாக இந்த காலத்துல தௌஃபீக் அல்லாஹ் கலத்திட்டார். முக்கியமான விஷயம், யாருக்கு இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குமோ அவர் நினைச்சு கொள்ள வேண்டியதான், அல்லாஹ் எனக்கு தெரிந்து தௌஃபீக்க கலத்திட்டார். 1வது எழுதுறாங்க உலமாக்கள், தஸ்ஹீர் பில்லைல், இவர் தூங்குறாரு இல்ல, இவருடைய களம் இவருடைய இரவு வெறுமனே ஏதோ ஒரு ரீதியில அமல்த ரீதியில இல்ல, ஏதோ ஒரு துனியாவுடைய ரீதியில கலியுது. அந்த கலியிடத்துல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அப்படியாப்பட்ட இரவு என்னையால கலியுதுண்டா உலமாக்கள் எழுதுறாங்க, இது இவருக்கு தௌஃபீக், சல்பு தௌஃபீக் என்று சொல்லுவாங்க. தௌஃபீக் கிடைக்காததுக்கு ஒரு காரணம். 2வது எழுதுறாங்க, இவர் தூங்குறாரு, தனாமு அலல் மஆசி, இவர் தூங்குறாரு ஆனா பாவத்துல தூங்குறாரு. இவருடைய முட்டிட அந்த 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 தூக்கம் என்றது அது அந்த நாளுடைய முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப். இவர் எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு? இவருடைய தூக்கம் பாவத்துல தூங்குறாரு. ஹதீஸ்ல வந்திருக்கு 2 விதமான மலக்குமார்கள் ஷைத்தானும். ஷைத்தான் சொல்லுவான், இஹ்தம் பிஷ்ஷர், கெட்டதை கொண்டு முடிச்சுக்கோ அந்த நாள்ல. மலக்குமார்கள் இஹ்தம் பில் கைர், நல்லதை கொண்டு முடிச்சுக்கோ. எனவே இவர் என்ன செய்யறாரு, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த இரவு பாவத்திலையும் அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத விஷயத்திலையும் கழிக்கிறார். கழிக்கிட்டு என்ன செய்யறாரு, தூக்கத்தை ஃபுல் ஸ்டாப்ப பாவத்துல ஒடிக்கிறாருண்டா நினைவு வச்சு கொள்ள வேண்டியதான், என்னுடைய இந்த வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை இப்படி ஒரு நாள் கழியுதுண்டா நான் விளக்க வேண்டியது அன்றைய நாளுடைய தௌஃபீக அல்லாஹ் தூக்கிட்டார். 3வது உலமாக்கள் எழுதுறாங்க, தௌஃபீத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தப்புது, ஃபஜ்ருக்கு எலும்ப கிடைக்குது இல்ல, தஹஜ்ஜத் இல்ல, ஃபஜ்ர் சரியாக தொடர்ச்சியாக ஒரு கிழமை தொழுறதுக்கு தௌஃபீக் கிடைக்குது இல்லையா, இதுவும் சல்பு தௌஃபீக், தௌஃபீக் இல்லாததுக்கு ஒரு காரணம். 4வது எழுதுறாங்க, இவருக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு பாக்கியம் கிடைக்குது இல்லையா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா, 1000 பேர் உட்கார்ந்து கொண்டு மஜ்லிஸ்ல குல் அல்லாஹு அஹத்னு கத்தி கத்தி ஓதுறாரு. இவருடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய கலாம வெளியாக்குறது ஒரு மலையில இருந்து ஒரு பெரிய பாறங்கள் உருட்டுற அளவுக்கு கஷ்டமாக இருந்தா விளங்கி கொள்ள வேண்டியதான், அல்லாஹ் இவர்கிட்ட இருந்து தௌஃபீக கலைக்கும். உலமாக்கள் இந்த 4 இந்த அடையாளங்கள் யாருக்கு இருக்குமோ அல்லாஹ் அவருடைய தௌஃபீக் இல்லாத தன்மைக்கு காரணம். நாங்க எங்கட பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும், எங்கட வைஃப்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த தன்மைகள் என்னுடைய பிள்ளைகள் தேடிக்கா, இந்த தன்மை எனக்கு தேடிக்கா, நான் அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாதவனாக இருக்கிறேன். எனவே ஆக பயங்கரமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவை விரிச்சு தந்திருக்கிறான். இன்றைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை நான் நினைக்கிறோம் கஷ்டமான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டம், சரியான கஷ்டம் என்று.
சகோதரர்களே, நாங்க வாழ்ற வாழ்க்கை இருக்குதானே, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த காலத்துல உள்ள எந்தெந்த பெரிய ராஜமார்கள் வாழ்ந்தாங்களோ அதை விட சிறப்பான வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, காரூனுடைய பொக்கிஷம் எந்த அளவுக்கு, ஒரு பெரிய ஒரு பட்டாளம் தேவை அவனுடைய சாவிகளை மட்டும் தூக்குறதுக்கு. சாவிகளை மட்டும் தூக்குறதுக்கு கசானாக்கள் இல்ல, சாவியை மட்டும் தூக்குறதுக்கு பெரிய ஒரு பட்டாளம் தேவை என்பதாக குர்ஆன் வர்ணிக்குது. இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவுதான் கோடி ட்ரில்லியன் மில்லியன் இருந்தாலும் எல்லாம் ஜீரோல 1 2 3 வெறுமனே டிஜிட்டல்ல அப்படியே காலம் முடியுது. அந்த காரூனை விட சிறப்பாக டிஜிட்டல் லைஃப்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன சொல்ல போறீங்க? காரூனை விட சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், எங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் இருக்கட்டும், எந்த அளவுக்கு இருக்கு. கையில ஒரு சாமி இல்ல, ஆனாலும் எங்க போனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ். காரூனோட சிறப்பாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட துனியாவை அல்லாஹ் விரிச்சு தந்திருக்கிறான். கிஸ்ரா அவர் உட்காரக்கூடிய அந்த அந்த சிம்மாசனம் இப்ரீஷ் என்று சொல்லக்கூடிய மிக மெதுவான பட்டி மூலமாக தயாரிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆகப்பெரிய சாதாரண ஒத்தட இருக்கக்கூடிய சோஃபா ஒன்று அதை விட சிறந்தது. அந்த காலத்துல இந்த அரசரை விட கண்ணியமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கைசர் அவரு சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்றா, அவர் உட்கார்ந்து அவருக்கு காத்து வராம இருக்கிறதுக்கு, அதாவது அவர் வேர்க்காம இருக்கிறதுக்கு 2 ஆண்கள் பெண்கள் அவங்க என்ன செய்வாங்க, காத்து வீசி கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ், அவரை விட 100 மடங்கு ஒரு சுவிட்ச் அமர்த்தினா காத்து வருது. கைசர், கிஸ்ரா, ரோம், பாரிசியை விட ஃபெசிலிட்டிஸா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்து ராஜாக்களை விட. மன்சூர், கலீஃபா மன்சூர் சொல்லப்படுது, அவர் குளிக்கிறதுக்காக வேண்டி சுடு தண்ணி எத்தனையோ லிட்டர் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த சுடு தண்ணியில தான் அவர் குளிப்பாராம். இன்னைக்கு வெறுமனே ஒரு சுவிட்ச், ஒரு தட்டப்பட்டா சுடு தண்ணி ரெடி. உலமாக்கள் எழுதுறாங்க, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐய பிசுத அலைக்கும் துன்யா, நான் பயப்படுவேன் உங்களோட தொழுகைகள் மிஸ் ஆகுறது இல்ல, நான் பயப்படுவேன் ஒரு ஜகாத் கொடுக்கிறார்கள் குறையிறது இல்ல, நான் பயப்படுவேன் குர்ஆன் ஓதக்கூடிய குறையிறது இல்ல. ஐய பிசுத அலைக்கும் துன்யா, துனியா உங்களுக்கு மேலோங்கி ஃபதனாஃபசு பிஹா, ஒத்தர் இன்னொத்தர கொல்ற அளவுக்கு, இன்னொத்தர் இன்னொத்தர போட்டி போடுற அளவுக்கு துனியா கூடிடுமோ என்றுதான் பயப்படுறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அளவுக்கு துனியா எங்களுக்கு கூடி வைத்திருக்கு, இன்னும் நாங்க விளங்கல்ல. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சூரத்து ஸாத்ல விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரெண்டு நபிமார்கள், 3 நபிமார்கள், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 3 நபிமார்கள், ஒரு வாப்பா ஒரு மகன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு விளங்கப்படுத்துறான், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எப்படியாப்பட்ட ஆட்சி எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துல கொடுக்காத ஆட்சி, யாருக்கும் கொடுக்காத ஆட்சி, அப்படி ஆட்சி கொடுத்தான். ஜின்னுடைய ஆட்சி, அத மாதிரி தான் காத்த வசப்படுத்தி கொடுத்தான். முழு உலகத்துமே அவங்களுக்கு சரண்டர். அந்த அளவுக்கு அல்லாஹ் துனியாவை அதிகப்படுத்தி கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம், கலீஃபத்தன் ஃபில் அர்ல, துனியால ஒரு கலீஃபாவா ஆக்கினோம். துனியால ஒரு கலீஃபாவாக ஆக்கினோம். எந்த அளவுக்கு சொன்ன ஃபஹ்கும் பைனன்னாஸ், மக்களுக்கு இடையில தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்கினோம். துனியால ஒரு தச்சன், ஆரம்பத்துல ஒரு தச்சன் வேலை, பிளாக் ஸ்மித் சொல்லுவாங்க, கொல்லன் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒத்தவராக நாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆக்கினோம். துனியாவுடைய அமைப்புல இப்படிதான். ஆனா ஆகிரத்துல அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு அந்தஸ்து, ஆகிரத் அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு அந்தஸ்து, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒரு நபியாக ஆக்கினான். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியாக அவங்களது அவங்களோட இருந்து கொண்டு பறவைகளும் கூட zikr செய்யக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அதே மாதிரி ஜிபால் பெரிய பெரிய மலைகள் அவங்களோட zikr செய்யக்கூடிய அமைப்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்தான். அந்த
வாப்பாவும் மகனுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய என்ன விஷயம் என்ன தெரியுமா? மெசேஜ் என்ன தெரியுமா? வஅமலு ஆல தாவூத ஷுகூரா கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ் சொல்றான், இந்த தாவூதே, ஏ சுலைமானே, நீங்க உங்களோட ஃபேமிலி நீங்க எனக்காக வேண்டி ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் எந்த நபிமார்களுக்கும் இந்த வார்த்தை பவைச்சு இல்ல. ஏன்? எல்லா நபிமார்களும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குதானே, அது நல்ல ஃபெசிலிட்டிஸான வாழ்க்கை. அவங்களுக்கு தேவையான லக்ஸரி லைஃப் தான் வாழ்ந்தாங்க. அதன் காரணமா தான் நீங்க நபியா இருக்கணும். ஆனாலும் வஅமலு, நீங்க ஷுக்ர அமலாக செய்யும். சுக்ரியத் என்னது? சுக்ரியத் என்னது? சுக்ரியத் என்றா தேங்க்ஸ், ஒரு நன்றி செலுத்துறத ஒரு அமலாக நீங்க செய்யணும் என்று அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் சொன்னார். அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சாதிக்கக்கூடிய வார்த்தை இன்னஹு கான அவ்வாபம் முனீபா. அவங்க அதிகமாக அல்லாஹ் கிட்ட மீளக்கூடியவராக இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இதே வார்த்தை, அதே மாதிரி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இதே வார்த்தை. சூரத் சாஃப்ல 44வது 22வது ஆயத்தை எடுத்துக்கொண்டா இவங்களை பத்தி தான் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இன்னொருத்தரையும் சொல்லப்படுது. சூரத் சாத்ல 17வது ஆயத்தில் இன்னொருத்தரை பத்தியும் சொல்லப்படுது. அதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 18 வருஷமாக அவங்க கஷ்டத்துல நோயில இருங்க. சொன்னாங்க, இன்னி ரப்பி இன்னி மஸ்ஸனி அப்புர், எனக்கு ஒரு நோய் ஒன்று உண்டாக்கி இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்ல, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த நோயில கிட்டத்தட்ட 18 வருஷங்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துப்படி 18 வருஷம் கழிச்சு அந்த சோமாதி அல்லாஹ் ஷிஃபா கொடுத்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியாரையும் பார்த்து சொல்றான். எந்த வார்த்தைய அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பார்த்து சொன்னானோ, இன்னஹு கான அவ்வாபம் முனீபன், அதே வார்த்தையை தான் அல்லாஹ் ஜல்ல ஷிவாந்தலா இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் பாவிக்கிறான். ஏனென்றா அல்லாஹ்க்கு ஜல்ல ஷிவாந்தலா இந்த உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சி இருந்துச்சு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒண்ணுமே இல்ல, நோய் மட்டும்தான் உடம்புல பேலன்ஸ். ஆனாலும் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய பார்வையில சரிசமம். ஏன்? ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய இதுல இன்னஹு கான அவ்வாப், அதிகமாக துஆ செய்யக்கூடியவரா, சில உலமாக்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்யக்கூடியவா, அதிகமாக அல்லாஹ் கிட்ட மீளக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. துனியாவை பார்த்து அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறது இல்ல. துனியால எவர் எப்படியாக இருக்கட்டும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கொண்டா துனியால ஒரு ராய், ஒரு ஆட்டடேனாக இருந்தாரு. இன்னொரு சந்தர்ப்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்த்தவர் ஃபிர்அவுன். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மூஸல்லதி ரப்பாஹு ஃபிர்அவுன் முஃமினா மூஸல்லதி ரப்பாஹு ஜிப்ரீல் காஃபிரா. சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வளர்த்த ஃபிர்அவுன் காஃபிர், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு வளர்த்தாங்கன்னா கடைசியில் அவர் நபியாக போயிட்டாரு. குஃபர்ல இருந்து நான் சொன்னோமே சேத்துல தான் செந்தாமரை முளைக்கும் என்று, அத மாதிரி குஃபருடைய சூழல். ஆனாலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக முடிஞ்சாங்க. இங்கல இன்னொரு மூசா இருந்தாரு, சாமிரி என்று. மூசா சாமிரி, அவரை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹ்ய கொனாரு. ஆனாலும் அவர் வளர்த்ததுக்கு அவருக்கு தௌஃபீக் இல்ல, அவருக்கு நசீப் இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷிவாந்தல்லா அவரின் மூலமாக குஃப்ர வெளியாக்கினார், அவர் ஒரு காஃபிராக வைக்கிறார். எனவே நாங்க விளங்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துனியாவுடைய ஹாலாத், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாமா அவங்க இப்படித்தான் துனியாவுடைய ஹாலாத். ஆனா அவங்க அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு கண்ணியமானவங்க. தகல்லல்லாஹு மூசா தக்லீமா, ரப்பு சொல்றான், நான் அவரோட பேசக்கூடியவராக இருக்கிறேன். தாரிக் ஜமீல் மௌலானா தாமத் பரகாத்து அவங்க சொல்லுவாங்க, லாட்லே கில்லபி சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய செல்லமா இருந்தாங்க, லாட்லே கில்லபி என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியவராக இருந்தாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு ஜல்ல ஷிவாந்தல்ல விளங்கப்படுத்தணும், தாவத்துடைய மிசாஜ்ல அவங்க தாவத்துடைய ரூட்ல எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷிவாந்தல்லா அவங்கள ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தான், பனி இஸ்ரவேலுக்கு ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தான். எனவே அவங்க எப்படி துனியால எந்த அமைப்புல இருந்தாலும் வேலைல்ல,
அவங்க அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கிறாங்க அதுதான் முக்கியம். இந்த மாதிரிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சாத்தாவாக இருந்தாங்க. நஜ்ஜாராக, நஜ்ஜாரன்னு சொன்னா வடுவான்னு சொல்லுவோம் நாங்க, கார்பெண்டர், அவராக தான் இருந்தாரு. ஆனாலும் அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு இன்னும் காண யுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களுக்கு முந்திய கூடியவராக, கானு யதுஊனனா ரகபவ வ ரஹபா, ஆசையா துஆ செய்யக்கூடியவராக சொல்றோம். அவர் துனியால எந்த அமைப்புல இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், அது கருத்து இல்ல. அல்லாஹ் கிட்ட நீ எப்படி இருப்பாய்? அல்லாஹ் விரும்புறது நான் அல்லாஹ் கிட்ட எப்படி இருப்பேன் என்று நான் யோசிக்கணும். அல்லாஹ் விரும்புறது ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கணும். இந்த துனியால எந்த ஹாலாத்துல இருக்கட்டும், ஒரு ஃபகீராக இருக்கட்டும், ஒரு மிஸ்கீனாக இருக்கட்டும், ஒரு சாதாரணமாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒத்தராக இருந்தாலும் பிரச்சனை அல்ல. அவர் அல்லாஹ் கிட்ட இது எப்படி இருக்கிறார் என்றதுதான் முக்கியம். இதைதான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு நபிமார்கள் ரெண்டு லைஃபையும், ஒன்று அவங்களோட துனியாவுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அதையும் விளங்கப்படுத்துறான், அவரு என்னையோட எப்படி இருந்தாரு அதையும் விளங்கப்படுத்துறான். எனவே அதை விளங்கப்படுத்துறான் என்னத்துக்குண்டா, நாங்களும் துனியால எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் நான் ஒரு பிள்ளைக்கு வாப்பாவாக இருக்கிறேன், இல்ல ஒரு மகளுக்கு வாப்பாவாக இருக்கிறேன், இன்னொரு சைட்ல ஹஸ்பண்டா இருக்கிறேன், இன்னொரு சைட்ல ஒரு சகோதரன் ஆகிறேன், எந்த ரூட்ல எந்த முறையில இருந்தாலும் பிரச்சனை அல்ல. ஆனாலும் நான் அல்லாஹ்வோட எனக்கிட்ட எந்த அந்தஸ்து இருக்கு அதை மறக்க கூடாது. இததான் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். சஹாபாக்களும் மறக்கல்ல இந்த அந்தஸ்த, ஒரு காலமும் சஹாபாக்களும் மறக்கல்ல. இந்த விஷயத்தை தலையில வச்சுக்கொண்டே இருந்தாங்க, அல்லாஹ் என்னைய பொருந்து கொள்வானா, நான் அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கிறேன், அதுதான் அவங்களோட மைண்ட்ல இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு பெரிய கலீஃபா, சிறப்புகள் ஏராளம். துனியாவுடைய அமைப்புல ஒரு தாஜிரன், ஒரு வியாபாரியாக இருந்தாங்க, வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாமாத், அதாவது அவங்களுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்படி எல்லாம் அந்தஸ்து தெரிஞ்சு, ஆனா தீன்லயும் அல்லாஹ்க்கு ஜல்ல ஷிவந்தலா கண்ணியமான அந்தஸ்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வராங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏ உமரே, நான் நேத்தோட கனவுல ஒரு வாலிபர் ரஜுலுமின் குறைஷ், ஒரு வாலிபர் குறைஷ்ல ஒரு வாலிபர் ஒருத்தந்த ஊடு கண்டேன், அந்த ஊடு அழகாக இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் ரஜுலுமின் குறைஷ் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டுச்சு, ஒரு வாலிபர் குறைஷ்ல ஒரு வாலிபர் ஒருத்தந்த வீடு, எனவே நானும் ஒரு வாலிபர் தான், எனக்கா இருக்கும் என்று சொல்லி நான் நினைச்சேன். என்னை எட்டி பார்க்க பார்த்தேன். அந்த நேரத்துல மலக்கு சொன்னாரு, இது உகட இல்ல, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு சொன்னாங்க. உமரே, நான் அந்த வீட்டை கொஞ்சம் எட்டி பார்த்திருப்பேன், ஆனாலும் நீங்க ரோசக்காரர், அதன் சொல்றேன், நான் எட்டி பார்க்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுந்துட்டு சொல்றாங்க, அலைகாதார் யா ரசூலல்லாஹ், யார் யாரெல்லாம் கோவிப்பேன், உங்கட மேல நான் கோவிப்படா, உங்கட மேல நான் ரோசப்படுறதா, ஒரு காரணம் இல்ல. எந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்களோ, நீங்க ஒரு சைட்ல வந்தா அடுத்த ரோட்ல தான் ஷைத்தான் வாரான். ஏன் அந்த அளவுக்கு ஷைத்தான் உங்களுக்கு பயம். ஹாயது சாபல வருது, அந்த கபர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குல் மௌத் வந்து மன் ரப்புக்க என்று கேள்வி கேட்கிற நேரத்துல உலகத்திலே எனக்கு தெரிஞ்சதுக்கு யாரும் இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. மர் ரப்புக்குமா, உங்களோட ரப்பு யாரு என்பதாக மலக்குல் அந்த கேட்கக்கூடிய ரகீப், இந்த கபர்ல கேட்கக்கூடிய கேள்வி கணக்கிட முன்கர் நக்கீர் கிட்ட ரிப்ளை பண்ணி மறுபடியும் கேள்வி கேட்கவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ஹிஸ்டரி. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு அந்தஸ்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, எனக்கு போற ஒரு நபி இருக்கேன்டா, லகான உமர் தான் நபியாக இருப்பாரு. அந்த அளவுக்கு நுபுவத்துடைய ஃபராஷத் கொடுக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 25 குர்ஆன் ஆயத் அவர் சொன்னதால அல்லாஹ் ஜல்ல ஷிவந்தால குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். 25 அவருடைய எண்ணங்கள் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். அதுல ஹிஜாபுடைய ஆயத்தும் உண்டு. அவ்வளவு சிறப்புகள் உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சக்கராத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இவ்வளவு சிறப்பு சொல்லிப்பட்டும் நான் அல்லாஹ் இடத்துல எந்த அந்தஸ்துல இருக்கிறேன். சரியா, நபிமார்களை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆனா இவர் சாதாரண மனுஷனா ரோசிக்கிறவர், அல்லாஹ் கிட்ட எந்த அந்தஸ்துல இருக்கிறேன்.
அதாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. கடைசி சக்கராத்துடைய நிலைமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு குடிச்ச பால் அந்த குத்தப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்க கூட நிலைமை இல்ல. அந்த சந்தர்ப்பத்தை சொல்றாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட்டிட்டு வாங்க. சாஹிபு சிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீக்ரெட்டான விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு அவர்கிட்ட, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவரை கூட்டி வரப்படுது. அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, வஅன்ஷதுக பில்லாஹ், நான் அல்லாஹ்க்காக வேண்டி கேக்குறேன், இந்த விஷயத்துல எனக்கு மறுப்பு தெரிவிக்காம சொல்லுங்க ஹுதைஃபாவே, அந்த முனாஃபிக் இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. முன்னுக்கு எந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழுந்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அமானிதம் இத ஒரு காலமும் எனக்கு வெளிப்படுத்தல உமரே, மன்னிச்சுக்கோங்க. மறுபடியும் சொன்னா, நான் அல்லாஹ்க்காக வேண்டி கேட்கிறேன், கடைசி சக்கராத்துடைய நிலைமையில கேட்கிறேன் ஹுதைஃபாவே, அந்த முனாஃபிக் இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன், இந்த உமர் இருக்கிறார். அந்த நேரத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழுந்துட்டு சொல்றாங்க, நான் யாருக்கும் இந்த மாதிரி பதில் சொல்லி இல்ல, கேட்டாலும் சொல்ல மாட்டேன், இது ஒரு அமானிதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்கிட்ட சொன்னது. ஆனாலும் நான் சொல்றேன், உமரே நீ கடைசி தருவாயில இருந்து கேக்குறீங்க, உங்களோட பேர் அந்த முனாஃபிக் இந்த லிஸ்ட்ல இல்ல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவுக்கு இவ்வளவு பஷாரத் கூறப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஏக்கம் என்ன தெரியுமா, துனியால பல முறையில பஷாரத் சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் அவங்களுக்கு கவலை என்ன தெரியுமா, அவங்களோட இதால ஏதாவது தவறுகளின் மூலமாக அல்லாஹ் கிட்ட ஒரு கெட்ட ஒரு இடத்தை பிடிச்சிடுவோன்னு பயம். அல்லாஹ் கிட்ட ஏதாவது ஒரு அல்லாஹ் என்னையோட கோவிச்சிப்பானோன்னு பயம். சஹாபாக்களோட நிலைமை இப்படிதான். எப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போயிட்டு சலாம் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்றாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? ஓ, அவர் ஒரு காலமும் எனக்கு சலாம் சொன்னது இல்ல, நான் தான் அவருக்கு சலாம் சொல்றது. ஏன் காரணம் கேட்டு சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்துட்டு என்ன செய்யறாங்க கேக்குறாங்க, அபூபக்கர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா? உண்மைதான், உண்மைதான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, இப்படிதான் யாரு யாரு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருக்கு என்பதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அந்த சந்தர்ப்பம் உமர் எடுத்து போகட்டும் என்று நான் இஹ்லாஸாக அவருக்கு விட்டு கொடுத்தேன். அதன் காரணமாக தான் உமருக்கு நான் சலாம் சொல்றதே இல்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப், எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். துனியாக்கள் வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, தேவையில்லாத நடத்தைகள் தேவையில்லாத இதுகளுக்கு கூப்பிட்டது இல்ல, எவ்வளவு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில என்னென்ன அமல்கள் செஞ்சேனோ அத்தனை அமல்களும் கொடுத்து ஏழும் என்ற அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நைட் எனக்கு எடுக்கலும் என்றா. எந்த நைட் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் செஞ்ச நைட் இருக்குதானே, அந்த இதுஹுமா ஃபில் கார், இதுஹுமா ஃபில் கார், அந்த கார்ல, அந்த கார ஹிரால அந்த நேரத்துல இருந்தாங்கன்னு சொல்ல அல்லாஹ் சொல்றானே, அந்த அந்த குகையில 2 பேர் சொல்றான். அதுல உலமாக்கள் கருத்து அந்த 2 பேர் யாரு? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் தான். இதுக்கு யாராவது வேற யாரும் தஃசீர் இல்ல உமர் இல்ல அலின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்களோ அவனை குர்ஆன் விஷயத்துல மாற்றம் செஞ்சுட்டாரு, காஃபிர் ஆயிடுவாருன்னு உலமாக்கள் சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தகர்ருப் அல்லாஹ் கிட்ட அந்த அளவுக்கு நெருக்கமானவரா ஆயிட்டார். இந்த அளவுக்கு அதை ரசூல் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை செஞ்ச அனைத்து அமல்களும் கொடுத்து அந்த நைட்டை மட்டும் அவர் அதுல கிடைக்கக்கூடிய சவாப் எனக்கு தருவார். எவ்வளவு நல்லா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்மையில ஆசை. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை எப்படி. அதாவது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி என்றா, கிட்டத்தட்ட 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், 36வது வயசுல மௌத்தா போயிட்டார். கிட்டத்தட்ட இஸ்லாத்துல இருந்தது 6 வருஷம் தான். அந்த 6 வருஷத்திலும் அல்லாஹ் அடைஞ்சு கொண்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, பிக்ர மௌத்தி என்ற கிதாப்ல மௌலானா உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யூனுஸ் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 15 சிறப்புகள் சாத் இப்னு முஆத் விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களாம். 15 சிறப்பு, 15 சிறப்பு. 6 வருஷம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு துனியாவுடைய அமைப்புல சையீதுல் கௌம், ஒரு கௌமுடைய ஒரு லீடராக இருந்தாரு. ஆனாலும் ஆகிரத்துல
சுப்ஹானல்லாஹ் 15 பஷாரத்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 15ல ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாத் இப்னு முஆத் அவங்களுக்காக வேண்டி பள்ளியில ஒரு டென்ட் ஒன்று அடிச்சு பள்ளியில அவரை வைங்க. அவருடைய தீர்ப்புல சொன்னாங்க, நீங்க இந்த பனு குறைலாவுடைய விஷயத்துல சாத் இப்னு முஆத் கிட்ட தீர்ப்பு கேளுங்க. சொன்ன நேரத்துல அவங்களிட தீர்ப்பு கேட்கப்பட்டுச்சு. அவங்க தீர்ப்பு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் ஹகம்த பிஹுக்மில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் தீர்ப்பை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அத மாதிரி அவங்களுக்கு பட்டு ரத்தம் வடிஞ்சு கொண்டே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி அவங்களுடைய மடியில வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கொண்டே ரோக பெருகிட்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை கொண்டாடப்பட்டுச்சு, பட்டுகள் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த பட்டுகளை புடிச்சு புடிச்சு பார்த்த ஆட்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த அளவு சொஃப்டான பட்டாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லமனாதில் சாத், சாத் இப்னு முஆதுடைய கையில இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பட்டு இருக்குதானே, இதை விட 1000 மடங்கு சொஃப்டானதுன்னு சொன்னாங்க. அவங்க ஜனாதாக்கு நடந்து போற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு நெருக்கத்துல நடந்து போற மாதிரி இருந்தாங்க. சொன்னாங்க 70,000 மலக்குமார்கள் ஷஹாதத்தா விதிக்கிறாங்க, ஹுதூரா விதிக்கிறாங்க இவருடைய ஜனாதாக்கா வேண்டி. இன்னும் சொன்னாங்க, அவங்களுடைய ஜனாதா வைக்கிற நேரத்துல அவங்களுடைய ஜனாதாவுடைய விஷயத்தை கேட்டு அர்ஷு ரஹ்மான், அல்லாஹுடைய அரிசி நடுங்குச்சு என்பதாக சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பு. அவர் பத்ரி என்பதாக சொன்னாங்க. இப்படி எல்லாம் சிறப்புள்ள ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபர்ல வைக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. கேட்ட நேரத்துல சொன்னாங்க, அந்த நேரத்திலேயும் அந்த 15 சிறப்பப்பட்ட சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கப்பட்ட நேரத்திலேயும் கபர் அதனுடைய வெல்கம் பண்ணிச்சு. அது என்ன வெல்கம் தெரியுமா? 2 சைடும் அப்படியே சாத் இப்னு முஆத் நெருக்கிச்சு. அதால ரசூல் சாத் இப்னு முஆத் இந்த அவனுடைய இந்த முள்ளுகள் ஒன்று கொண்டா இப்படி பிணைஞ்சு கொண்டுச்சு, அதுக்கு பிறகு விட்டுச்சு என்று ரசூல். இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை துனியாவில இந்த நிலைமை ஏண்டா, அல்லாஹ் கிட்ட இவ்வளவு கண்ணியம் இருந்தும் அந்த கபருடைய ஈக்கிற நேரத்துல அவங்களுடைய நிலைமை இப்படி ஏண்டா, நாங்க எளிமினாலே பாவம், கேட்டாலே பாவம், வெளியே போறது பாவம். அப்ப எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் ரோசி. எந்த அளவு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷமாதல கண்ணியப்படுத்தும். இன்னொரு சஹாபி இருந்தாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. துனியாவுடைய அமைப்புல கிட்டத்தட்ட 17 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அத மாதிரி தான் மிஸ்ர்ல கவர்னராக இருந்தாங்க. துனியாவுடைய அமைப்புல இப்படி எல்லாம் எத்தனையோ போர்கள்ல கலந்து கொண்டாங்க. சிறப்பு எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, முஸ்தஜாபு துஆவா, சாத் துஆ செஞ்சிட்டாருந்தா அவருடைய துஆ கபூல் சொன்னாங்க. எப்ப இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு சொன்னாங்க, பத்ருடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜீப் தாவத் சாத், யா அல்லாஹ் சாதுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துஆ செஞ்சாங்க. அதால அந்த 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 பட்டதுதான் இன்றைக்கு நான் எதை துஆ கேட்டாலும் ரப்பு கபூல் செய்வான். ஒரு 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 சின்ன பிரச்சனையோட விஷயத்துல ஒருத்தர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஏமாத்தி அவர் வேற மாதிரி எடுத்தினாரு, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று செஞ்சாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அல்லாஹ் அமி பஸரஹு, அவருடைய கண்ணை குருடாக்குவாயாக, வாத்தில் அம்ரஹு, அவருடைய வாழ்நாள நீட்டாக்குவாக. அத மாதிரி தான் அவரை ஃபித்னால ஆழ்த்தாக்க மௌத்தாக்கிடாது என்று சொன்னார். இந்த துஆவை செஞ்சதுதான் உலமாக்கள் எழுதுறாங்க. அவர் மதீனால சுத்தி திரிஞ்சு கொண்டே இருந்தாராம், அவருடைய கண்டென்னும் குருடு. அத மாதிரி தான் நீல வாழ்நாள் கொடுக்கப்பட்டுச்சு. எந்த பெண்களை கண்டாலும் அவர் என்ன செய்வாரு, பாஞ்சு ஓடுவதன் காரணமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அடிப்பாங்க. இந்த நிலைமை எதற்காக வேண்டி எப்படி என்று சொல்லி கேட்டேன்னு சொன்னாங்களாம். தாவத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ தான், பதுவா செஞ்சாங்க. எனக்கு அந்த பதுவாவுடைய பவர் தான் இதுன்னு சொன்னாங்க. ஆனா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு கண்ணியமான முறையில இப்படி எல்லாம் இருந்தாங்க. கடைசி சக்கராத்துடைய நிலைமை அவங்களுடைய நிலைமை தெரியுமா? மகன் அழுகிறாரு, கேக்குறாங்க ஏன் அழுகிறீங்க? சொல்றாங்க, நீ இந்த நிலைமையில ஈக்கிறீங்களே, நீ ஒரு சஹாபி, ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, இந்த நிலைமையில ஈக்கிறீங்களே என்று கவலைப்பட்டு அழுகிறேன். சொன்னாங்களா, தபுக்கி அலவானம் இன்னி அசமன்னா, நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன். இன்னல்லாஹ லா யுஅذிபுனி அபதா, அல்லாஹ் என்னை எப்பொழுதும் அதாப் செய்ய மாட்டான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அப்புறம் சொல்றாங்க, கபட தொடங்க அதுல இருந்து ஒரு பழைய ஒரு ஆடை, ரத்த கரப்பட்டு ஒரு ஆடையை கொண்டாடுறாங்க. சொல்றாங்க, லிதாலிகல் யௌமு கபஅது,
இந்த நாளைக்காக வேண்டிதான் இந்த ஜுப்பாவை நான் மறைச்சு வச்சிருந்தேன். சொன்னாங்க இது பதர்ல நான் போட்ட ஜுப்பா, இந்த ஜுப்பாவை நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இதுதான் என்னுடைய கஃபனாக மாறணும். இவ்வளவு பஷாரத் சொல்லப்பட்டு இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு சாது ஃபில் ஜன்னான்னு சொல்லப்பட்டு அது மிச்சம். அவர் சொர்க்கவாதி முகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த சாதுடைய கடைசி என்ன தெரியுமா? அது மிஸ்ஸாவிமோ தெரியா, என்ன நடக்குமோ தெரியா, அதற்காக விட்டுதான் இந்த ஜுப்பாவையும் நான் எடுத்துட்டு போறேன் ரப்பு கிட்ட. துனியால எந்த அமைப்புல இருந்தாலும் வேலைல்ல அல்லாஹ் கிட்ட நான் எப்படி இருக்கும். சஹாபாக்களோட கவலை இப்படிதான். அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். 4 பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களை அல்லாஹ்க்காக வேண்டி உங்களை விரும்புறேன் என்று. அதுல ஒருத்தர் தான் சாத் இப்னு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. யமன்ல கடைசி சகாராத்துல அவங்க கையை பிடிச்சு கொண்டு கொண்டு வசியத் செஞ்சு அனுப்பின சஹாபி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். சொன்னாங்க, அவங்க முகத்தை பார்த்தே சொன்னாங்க, இன்னிலா அல்கா பாஜாமி ஹாதா, இதுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க மாட்டேன், அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த முஆத் இப்னு ஜபல் எந்த அளவுக்கு என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல நினைவு வந்துட்டா சாப்பாடை விட்டுட்டு அப்படியே ஓடி வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பிறகுதான் மறுபடியும் அர்த்த கவலத்தை சாப்பிடுவாங்க. இந்த அளவு முஹப்பத்தான சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து சொல்றாங்க, அவங்களோட இருந்து அவங்களோட உருண்டு பிறந்த சஹாபி எந்த அளவு முஹப்பத்தா இருக்கும். அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் முஆதே நீங்க வார நேரத்தில் நான் இருக்க மாட்டேன்னு. அந்த சஹாபியுடைய நிலைமை, அவங்க அந்த சஹாபி எந்த அளவு கவலைப்பட்டு இருப்பாங்க. அந்த சஹாபி கடைசி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அளவுக்கு முஹப்பத்தா இருந்தாங்க, தர்பியத் செஞ்சாங்க. அந்த சஹாபி எந்த அளவுக்கு தர்பியத் செஞ்சாங்கன்னா, தவறு செஞ்ச நேரத்துல முஆத பார்த்து சொன்னாங்க, முஆத் யா முஆத் அஃபத்தானுன் அன்த, யா முஆத் ஏ முஆத், ஒரு விஷயத்துல கொஞ்சம் கூட்டி தொழுவித்ததுக்காக வேண்டி மகரிப சொன்னாங்க, நீ ஃபித்னா உண்டாக்க போறீங்களான்னு தர்பியத் செஞ்ச சஹாபி. அந்த சஹாபியுடைய நிலைமை என்னன்னா, கடைசி சகராத்துல இருக்கிற நேரத்துல சொல்றாங்க, ஏ மகனே எனக்கு தெரியா, இன்னில ஆதிரி கபிலத்தும் மினன்னார் இளன்னார் கபிலத்தும் இளல் ஜன்னா. 2 புடி இருக்கு, ஒரு புடி நரகத்துக்காக வேண்டி போகும், இன்னொரு புடி சொர்க்கத்துக்காக வேண்டி போகும். அந்த 2 புடியில எந்த புடியில நான் இருப்பேன் எனக்கு தெரியாது. அவங்களுடைய அல்லாஹ் கிட்ட எந்த அளவு அந்தஸ்து இருக்கு அவங்களுக்கு தெரியும். எனவே அதற்காக வேண்டி கடைசி மூச்சு மட்டும் அவங்க ஆசையா இருந்தாங்க. கடைசி மூச்சு விட்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி யாரு? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தின். இந்த சிறப்பு மட்டும் போதும், இந்த சிறப்பு மட்டும் போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எல்லாம் மஜ்மால உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூப்பிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சரியான வெக்கமா போச்சு. சொல்றாங்க, ஏ பிலால் என்னைய கூப்பிட்டிருக்கிறீங்க, நான் ஒரு கருப்பு நீக்ரோ. அவருடைய உள்ளத்துல வாரத்தை அவர் சொல்றாரு, அவர் குமுறல சொல்றாரு, நான் கருப்பு நீக்ரோ அடிமையாக இருக்கிறேன். என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த மஜ்மால எவ்வளவு பேர் மிச்சம் பெரிய சஹாபாக்கள் இருக்கிற நேரத்துல அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நடு மஜ்லிஸ்ல வச்சு ஒரு விஷயத்தை கேட்டாங்க. சொன்னாங்க, அவருக்கு துனியால கருப்பாக இருக்கட்டும், துனியாரோட அபஷியா இருக்கட்டும், துனியால அவர் ஒன்றுமே இல்லாம இருக்கட்டும், அவர் அல்லாஹ் கிட்ட என்ன எப்படி இருக்கிறார் என்றுதான் முக்கியம். அவருடைய சிறப்பு விளங்கப்படுத்தாங்க. இன்னி லஅஸ்மஉ கரஅ தஅலைஹி யா பிலால், உங்களுடைய சிறப்பு சத்தத்தை நேத்துராவ் நான் சொர்க்கத்துல கேட்டேனேன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? சுப்ஹானல்லாஹ், ஒரு நீக்ரோ அடிமை துனியால ஒன்றுமே இல்ல, பார்த்தாலே அருவருப்பானவர். ஆனா அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு அந்தஸ்து, சொர்க்கவாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பழக்கம் இருக்கு. அல்லாஹ் அந்த அமலை செய்யறதுக்கு, இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்ச அமல், அந்த அமலை செய்யறதுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. உன்னால சொன்னாங்க, எப்ப எல்லாம் வுது முறியதோ நான் வுது எடுத்துக்கொள்வேன், தஜ்தீதுல் வுது எடுத்துக்கொள்வேன். அதுக்கு பிறகு வுது முடிஞ்ச பிறகு தஹியத்துல் வுது 2 ரக்காத் தொழுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த அமலை மூலமாகத்தான் நான் உங்களை சொர்க்கத்துல, நீங்க துனியால இருக்கிறீங்க ஆனா நீங்க சொர்க்கவாசியில சொர்க்கத்துல உலாரத்தை நான் உங்களை காலில் கேட்டேன். எந்த அளவு கண்ணியம்.
துனியால எப்படியாக இருக்கட்டும், துனியால எவ்வளவுதான் இருந்தாலும் துனியா அகல்லு மினல் கலீலி வ ஆஷிகுஹா வ அதல்லு மினல் தலீலி. இந்த துனியா இருக்குதானே, இது அகல்லு மினல் கலீ, கொஞ்சத்திலும் கொஞ்சம். யார் யாரெல்லாம் துனியாவை நேசிக்கிறாங்களோ வ ஆஷிகுஹா அதல்லு மினல் தலீலி, ஆக கேவலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது பைக்ல சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல், இந்த துனியா வடைக்கப்பட்டிருக்கு யாருக்கு என்றால் இந்த காபிர்களுக்கு. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு பிரமாண்டமான சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான். இதுதான் நோக்கம். அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போகணும், ஒவ்வொரு சஹாபாக்களும் விரும்பினது அதுதான். நாங்க இன்றைக்கு நானும் இந்த வைஃபும் இன்றைக்கு நைட்டு இருக்கிறத விட நானும் இந்த வைஃபும் சொர்க்கத்துல சந்திக்கிறது தான் விரும்பினாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய எண்ணங்கள் அதுதான் இருந்துச்சு. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபிகளும் விட்டுட்டு போனாங்க அவங்களுடைய குழந்தைகளை. அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனை விட்டுட்டு போறாரு. சொல்றாங்க யாரு மகன் சொல்றாரு, இந்த இப்ப நாளைக்கு பத்ர் நடக்க போகுது, அந்த பத்ருடைய யுத்தத்தை நான் கலந்து கொள்ள போறேன், நீ கலந்து கொள்ள போறீங்களா? 2 பேரும் சீட்டு போட்டு கொள்றாங்க. இது நாளைக்கு ஜப்பானுக்கு இல்லாட்டி யூகேக்கு டூர் போறதுக்கு இல்ல, 2 பேரும் மவுத் ஆகுறதுக்காக வாப்பாவும் மகனும் என்ன செய்யறாங்க, ஹயாத்து சாப்பிட வருது, 2 பேரும் சீட்டு போட்டு கொள்றாங்க. நாளைக்கு யாரு நிக்கிறது, நாளைக்கு யாரு வீட்டுல நிக்கிறது, நாளைக்கு யாரு அந்த பத்ர் காலத்துல கலந்து கொள்றது. பேரை போட்டா வாப்பாவுடைய பேர் வருது. அதுக்கு முன்னால மகான் சொல்றாரு, வல்லாஹி இதுக்கு கூலி சொர்க்கம் இல்லாம வேற என்ன சரி இருந்தா வாப்பா நான் உங்களுக்கு அது நான் தந்திருப்பேன், இதுக்கு கூலி சொர்க்கம், எனவே எனக்கு சொர்க்கம் தேவை என்று மகன் சொல்றாரு. பாப்பா சொல்றாரு எனக்கும் தான் என்று சொல்லிட்டு 2 பேரும் சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு போட்டு எடுக்கிறாங்க, பாப்பாவுடைய பேர் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் வாப்பா தானே, அவங்களுக்கு ஒரு கவலை, என் வாப்பா சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட எந்த அந்தஸ்துல இருந்தாரு, துனியாவுடைய அமைப்புல எப்படியே இருக்கட்டும், ஆனா அல்லாஹ் கிட்ட எந்த அந்தஸ்துல இருக்கிறாரு, ஒரு விதமான கவலை. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அஃபலா உபஷிருக யா ஜாபிர், ஜாபிரை பத்தி நான் உங்களுக்கு அப்துல்லாவே சொல்லி தரதா எப்படி இருக்கிறாரு என்று சொன்னாங்க. அவருடைய கிளாஸ், அவர் எந்த அளவுக்கு ஷவுக்காக ஆசையாக அந்த களத்துல கலந்து கொண்டு அவர் ஷஹீதாவினாங்க என்றா அல்லாஹ்க்கு ஜல்ல ஷுமா தகல்லம பிகைரி ஹிஜாப், எந்த எந்த திரையும் இல்லாம ரப்ப அவரோட டைரக்டா பேசினான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் கேட்டான் உங்களுக்கு என்ன விருப்பம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் மறுபடியும் உலகத்துக்கு போகணும், மறுபடியும் ஷஹீதாகணும், மறுபடியும் உனக்கிட்ட வரணும், இதுதான் என் ஆசை. அல்லாஹ் சொன்னான் இது என் சுன்னத்துல இல்ல, ஆனாலும் நீங்க சொன்னீங்களே என்றதுக்காக வேண்டி நான் இந்த குர்ஆன்ல ஒரு ஆயத்தாக பதிவு செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உடனே நபிக்கு குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். என்ன ஆயத்? வலா தகூலு லிமை யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், யாராவது அல்லாஹ்வுடைய பாதையில போய் மௌத்தாவிட்டா மௌத் என்ற வார்த்தை சொல்லவானம், பல்லும் அஹ்யாஹுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ் கிட்ட ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கி மௌத் என்று சொல்லவான ஷஹீத்களை என்று சொல்லி அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அந்த அளவுக்கு அந்தஸ்து அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு கொடுத்தான். அத சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கல்யாணம் முடிக்க ஒரு புது மாப்பிள்ளை, இப்போ ஒரு அவருக்கு முன்னால போயிட்டா அவங்க ஒரு புது மாப்பிள்ளையா நிக்கலாம், ஆனாலும் விரும்பல. அந்த ஒரு அவருக்கு முன்னாலே என்ன செய்யறாங்க, கிடைச்ச சாமான்களை எடுத்துக்கொண்டு சொல்லப்படு அலா லில்லாஹில் கைல் மர்கபி அல்லாஹ்கா இர்கபி சொல்லப்படுது. இப்படிதான் அல்லாஹ்வுடைய பாதையில வரதுக்கு தேவை ஒன்று இருக்கு, தக்காதா ஒன்று இருக்கு என்பதை எல்லாம் செய்யப்படுது. மாப்பிள்ளையாக வேண்டியவர் கபர்ல பெய்து படுத்துக் கொண்டிருக்கிறார், மௌத்தாவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய நீண்ட சம்பவம் இது ஹயாத்தாபல வருது. அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க, ஒவ்வொருத்த ஜனாதா பாக்குற நேரத்துல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதா எத்தனையோ சாத சொல்லிட்டேன். இவர் சொல்லுவாங்க சஅதுல் அஸ்வத் என்பதாக ஹயாத்து சாபல வருது, கருப்பு, அந்த அளவுக்கு கருப்பு ஒரு சஅதுல் அஸ்வத் என்பதாக ஹயாத்தாபல வருது. அது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சஅதுல் அஸ்வத், இவங்களுடைய நிறமே கருப்பு. அது சொல்லி சஅதுல் அஸ்வத் என்றுதான் ஹயாத்தாபல வருது. இந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னா, இவரு நாளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அந்த விற்கக்கூடிய ஒரு மலம் ஒரு மாப்பிள்ள, இவர் என்ன இங்க வந்து ஷஹீதாக இருக்கிறாரு. அப்ப கேட்டு அனுப்பின நேரத்துல இப்படிதான் சம்பவம், நாங்க சல்லியெல்லாம் போட்டு கொடுத்தோம், அவர் அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வைத்தாரு.
துனியாவை விட ஆகிரத்தை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கின அந்த இடத்துல கபரை தோண்டி அப்படியே அவருடைய ஜனாதா வைக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு வெக்கத்துல முகத்தை திருப்பி கொண்டாங்க. சொன்னாங்க, கது அஹ்ஸனல்லாஹ் கது தய்யபல்லாஹு ரீஹக, உங்களுடைய நாத்தம் நாத்தம் என்று மக்கள் சொன்னாங்க உங்ககிட்ட. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அது தய்யபல்லாஹு ரீஹக, உங்களுடைய நறுமணத்தை அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நாத்தத்தை ஒரு நல்ல ஒரு மனமாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அஹ்ஸன் அல்லாஹ் வஜஹக, எல்லாம் முகலைய பார்த்து கருப்பு கருப்பு அலங்கோலமானவன் துனியால சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது அஹ்ஸன் அல்லாஹ் வஜஹக, இன்றைக்கு உங்களை விட அழகானவன் யாரும் இல்லை. அந்த அளவு அழகா உங்களுடைய முகத்தை ஆக்கினான். சொன்னாங்க, எனக்கு பார்க்கலாம் அவருடைய ஜுப்பாவுக்கு நடுவுல 2 ஹூரைன் பெண்கள் அவரோட கொஞ்சம் கொண்டிருக்கிற பார்க்கலாம். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். துனியால ஒன்றுமே இல்லை, அந்தஸ்து இல்லை. அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கணும் என்றுதான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரோசிங்க, நான் இந்த துனியால எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு அந்தஸ்து உள்ளவராக இருக்கணும், என் பிள்ளை இந்த ஒரு அந்தஸ்துல இருக்கணும். நாங்க விட்டு போற பிள்ளைகள் வெறுமனே மௌத்துக்கு போறோம், அது அப்படியே துண்டிக்கிறது இல்ல. என் புள்ள மௌத்தா, நான் மௌத்தா போயிட்டுட்டேன், என்னையோட இந்த புள்ள துனியாவுடைய வாழ்க்கை முடியறது இல்ல. எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக ஆக்கும், எனக்கு கையேந்தக்கூடிய பிள்ளைகளை விட்டு போகணும். அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, வலதுன் சாலிஹுன் யதுலஹு, இதுதான் ஆகப்பெரிய பொக்கிஷம். என்ன 4 பிள்ளையும் எனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கணும், எனக்கு யாசின் ஓதக்கூடிய பிள்ளைகளாக, எனக்கு அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கணும். எப்படி ஆக்குறது? வெறுமனே நான் இபாதத், என்னுடைய திலாவத், பிள்ளைகள் வருமா? ஒரு காலம் நீங்க இபாதத் செஞ்சீங்களா அது உங்களுக்கு தான், அதை பார்த்து புள்ள வளர்றது இல்லை. அதுக்கு நாங்க பிள்ளைகளை பழக்கணும், பிள்ளைகளை பழக்கணும். அதற்காக வேண்டி என்ன செய்யணும்? பிள்ளைகளை நாங்க சொல்லணும், பிள்ளைகிட்ட இந்த விஷயங்களை சொல்லப்படணும். இப்படிதான் மௌத்தாவினா மௌத் ஒன்றிருக்கி, மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை ஒன்றிருக்கி, அந்த வாழ்க்கையை போறோம் எனக்கு யாசின் ஓதணும், நானும் மௌத்தாவினா எனக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்னு சொல்லப்படணும் தெளிவாக. எப்படி சஹாபாக்கள் விளக்கப்படுத்தினாங்களோ. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாம் பெரிய ஆக கவலைக்குரிய காலம், ஒரு பயங்கரமான ஜமான்ல இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா இன்னைக்கு சொல்லையில அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்னைக்கு வாப்பமார்கள் கவலைப்பட்டோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு எப்படி ஒரு ஆடு மாடுகளை சாதாரணமா அடுக்கிற மாதிரி இன்னைக்கு வாப்பமார்கள் உம்மமார்கள் அடக்கப்படுது. ஒரு கவலை இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல, அந்த அமைப்புல தான் நடந்து கொண்டு வருது. இந்த அளவுக்கு இன்னைக்கு வாப்பா சக்கராத்துல இருக்கிறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சொந்த புள்ள இன்னைக்கு ஸ்கிரீன்ல வந்து அழக்கூடிய நிலைமை. சொந்த வாப்பா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எவ்வளவு கவலையோடு அந்த புள்ளைய வளர்த்திருப்பாரு. கடைசி சக்கராத்துல அந்த புள்ள இல்ல, புதுக்கிறதுக்கு கூட நசீப் இல்லாத ஒரு புள்ளையா இன்னைக்கு நடக்குது சமுதாயத்துல. கவலைக்குரிய விஷயம். ஏன் வரையலாம்? அவரு சிட்டிசன்ஷிப்புக்காக வேண்டி 10 வருஷம் அங்க இருக்கணும். பெத்த சொந்த வாப்பா உம்மா சக்கராத்துல இருக்கிறாங்க. கடைசி ஒவ்வொரு உம்மா வாப்பாவுடைய கவலை என்ன தெரியுமா? நான் மௌத்தாவுற நேரத்துல என் புள்ள என் பேரன் என் எல்லாம் அப்படியே சூழ்ந்திருக்கணும், அவங்கள பார்த்து கொண்டே என் ரூப் இருக்கும். இன்றைக்கு அது நடக்குதா? இது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு படிப்ப துனியாவுடைய படிப்பில கொடுக்குதோ கூடுதோ அந்த அளவுக்கு புள்ள தூரமாகுது அந்த ஃபேமிலியை விட்டும். எந்த அளவுக்கு ஹையஸ்டா அந்த புள்ள படிக்குதோ அந்த அளவுக்கு துனியாவை விட்டும் அந்த ஃபேமிலியை விட்டும் தூரமாகுது. பார்க்கிறோம். அவர் டாக்டர் ஆயிருந்தா அவர் எங்கேயோ அமெரிக்கா, அவர் டாக்டர் ஆயிருந்தா எங்கேயோ. ஃபேமிலியை பிரிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துனியா வந்துட்டா ஃபேமிலி அப்படியே பிரிச்சிடும். இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது சொல்லி தட்டி தட்டி போகிற புள்ளைய வளர்க்கணும். இப்படியாப்பட்ட புள்ளையாக நீ ஆகிடாத, நசீபு கெட்ட புள்ளையாக நீ ஆகிடாத. நான் மௌத்தா போனா தொழுவிக்க கூடிய ஒரு ஒரு புள்ளையாக நீ ஆகணும். என்னைய தொழுவிக்கணும் நீ, என்னைய கஃபன் செய்யணும் நீ, என்னுடைய கபர்ல இறங்கணும் நீதான். சொல்லி வளங்க, வசியத்தாக சொல்லுங்க. பயங்கரமான ஜமான்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், பயங்கரமான ஜமான். அல்லாஹ் பாது. எனவே அல்லாஹ்க்கு ஜல்ல ஷுபஹானஹு அந்த பிள்ளைகளை சாலியான பிள்ளைகள் ஆக்கணும் என்ற வெறுமனே இபாதத் போதா.
வெறுமனே குர்ஆன் திலாவத் நாங்க வந்து இபாதத் செய்றோம், அதை பார்த்து செய்வோம், அது வேற விஷயம். ஆனாலும் அந்த பிள்ளைக்கு தட்டி சொல்லப்படணும், விழிப்புணர்வு செய்யப்படணும். இப்படி ஒரு நிலைமை இருக்கு, நானும் இப்படி ஒரு ஜனாதா இருக்கிற நேரத்தில் நீ வந்து தொழுவணும், நீதான் எனக்கு துவா செய்யணும் சொல்லி ஆர்வத்தோட சொல்லப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த புள்ள ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பான்னு சொல்லி எங்களுக்கா வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கா வேண்டி சதகாக்கள் அனுப்பக்கூடிய பிள்ளைகள் ஆகும். பள்ளிகளை கட்டி கொடுக்கும் அந்த நோக்கம் வெறுமனே இந்த உம்மா தான் என் வாப்பா தான் என்பதாக பள்ளிகளை கட்டி கொடுக்கும். சதகாக்கள் ஜாரியாக்கள், சதகா ஜாரியாக்கள் உண்டாக்கும் அந்த பிள்ளைகளுடைய நோக்கம் ஏண்ட உம்மாவா என்ற வாப்பாவா இருக்கு. அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக உண்டாக்கும். அதுக்கு நாங்க ஒன்னாவது தீன்தாரிகளாய்க்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க தொழாம இல்லாட்டி நீங்க தீன்தாரி இல்லாம நீங்க இந்த தீன்ல இஸ்திகாமத் இல்லாம உங்களோட புள்ளைய நீங்க இஸ்திகாமத்தாக ஆக்க பாக்குறீங்கடா அது பொய்யான விஷயம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பொய்யான விஷயம் இல்லை. எனவே நாங்க தீன்தாரி ஆகணும். சொன்ன மாதிரி நான் இந்த துனியால எவ்வளவு பெரிய அந்தஸ்து, 10 கடை இல்லாட்டி 10 நகைக்கடைகள் இருந்தாலும் நான் அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கிறேன், சஹாபாக்கள் நபிமார்கள் இருந்த மாதிரி எந்த அந்தஸ்துல இருக்கிறேன் யாருக்கும் தெரியும். அப்ப அதற்குண்டான முயற்சிகளை நாங்க செய்யணும். அப்ப அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ்க்குரிய ஒரு அந்தஸ்தை விளங்கணும். அதை விளங்கணும் எங்க? அல்லாஹ்வுடைய மாளிகையில. எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சு நீங்க அங்க மைக்க போட்டு அதை போயிட்டு அங்க பேசினாலும் தலைக்கு படாது. ரப்ப பத்தி ரப்புடைய மாளிகையில தான் பேசணும், அல்லாஹ் பத்தி அல்லாஹ்வுடைய மாளிகையில பத்தி தான் பேசணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால அல்லாஹ் கால ரசூல் அல்லாஹ்வுடைய மாளிகையில பத்தி தான் பேசணும். அப்படி ஒரு மனுஷனை கொண்டாந்து உட்கார வச்சு பேசினாதான் அந்த பொடியன் தஷ்கீல் ஆகும். அந்த பொடியன் அல்லாஹ்க்குரிய ஒரு புள்ளையா, அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு புள்ளையாக, அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அடியாராக அந்த அடியானாக. அதை எங்க செய்யணும்? அது இந்த பள்ளியில. அதுக்குண்டான முயற்சி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. வேறொன்றும் இல்ல. ஒரு தஷ்கீல் செய்யறதே இந்த பள்ளியுடைய அமல்களை தாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செய்யுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில பொறிஞ்சமாத் போறதுக்கு யார் தயாராகிறீங்க? இன்ஷா அல்லாஹ்